ஏன்னா நிறைய பேருக்கு சார் நான் ஜெயில பாஸ் பண்ணிட்டேனா, ஜெய் மெயின்ல பாஸ் பண்ணிட்டேனா, பாஸ்ன்றது கிடையாது. இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா, யூ ஆர் எலிஜிபிள் டு ரைட் அட்வான்ஸ் எக்ஸாம். யாரெல்லாம் அட்வான்ஸ் எக்ஸாம் இன்னைக்கு எழுத முடியும், ஜெய் மெயின்ல இந்த லிஸ்டுக்குள்ள இருக்கிறவங்க தான், இந்த பெர்சன்டைல்ல இருக்கிறவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ஜெய் அட்வான்ஸ் இருக்கு. ராஜஸ்தான் கோட்டால வந்து எல்லாம் காலியா இருந்தாங்க. பட் இந்த கோட்டால வந்து ஒரு ப்ரூவ் பண்ணி காட்டணும். நிறைய பேர் வந்து அங்க இருந்து தான் பாஸ் பண்றாங்கன்னு நிறைய ராஜஸ்தான் வந்திருக்கு, தெலுங்கானா வந்திருக்கு. தென் நம்ம தமிழ்நாடு எங்க போச்சு? இந்த லிஸ்ட்ல டாப் 100% எல்லாம் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் காணும். எல்லாருமே மாறுதட்டி சொல்லிப்பாங்க, நாங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டுல வந்து நான் வந்து ஐஐடிக்கு வந்து பசங்களை ப்ரொடியூஸ் பண்றோம், நாங்க தான் டாப்பர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா சும்மா அங்க இருக்கிற ரிசல்ட் எல்லாம் இங்க போட்டுட்டு காமிச்சிக்கிறது, பிளான் பண்றது உண்மையாலேயே நடக்குதா அப்படின்றது பெரிய கொஸ்டின் மார்க். பார்த்து ஏமாந்துடாதீங்க. வணக்கம், உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்மளுக்கு 18th அன்னைக்கு ஜிஇ மெயினோட ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வித் ரேங்கோட கம்யூனிட்டி ரேங்க் கொடுத்துருக்காங்க, ஆல் இண்டியா ரேங்க்கும் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன ரேங்க்ல இருக்கோம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எந்த மார்க் எடுத்த குவாலிஃபைடு ஜிஇ அட்வான்ஸ்க்கு அப்படின்ற மாதிரியும் இதுல டிஸ்கஸ் பண்ணிடலாம். சில டீடைல்ஸ் வந்து தகவல் வந்து ஏற்கனவே நீங்க பார்த்துருப்பீங்க, இருந்தாலும் ஒரு வாட்டி நம்ம வந்து என்ன கொடுத்துருக்காங்க என்டிஏல அப்படின்றத நம்ம பார்த்துடலாமா? ஓகே, வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து ஜிஇ மெயின் குவாலிஃபை இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜிஆர் அகாடமி சார் பெஸ்ட் விஷஸ் சொல்லிக்கிறோம். தென் யாருக்குன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஐடியா இருக்கு ஜெய் அட்வான்ஸ்க்கு நாங்கள் போகணும் அப்படின்னா வி ஹாவ் த ப்ரோக்ராம், ஒரு கிராஷ் கோர்ஸ் வந்து நம்ம ரெடி பண்றோம். யாருக்குன்னா தேவை இருந்தா கூகுள் ஷீட் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், உங்க நேம் கொடுத்துருங்க. இமீடியட்டா நீங்க வந்து ஆன்லைன்லயும் கிளாஸ் அட்டன் பண்ணலாம், ஆஃப்லைன்லயும் நீங்க வர மாதிரினா எங்களுடைய சென்னை ஆர்ஜிஆர் அகாடமி அண்ணா நகர்ல இருக்கு, அங்க வந்து நீங்க அட்டன் பண்ணலாம். யாருக்கு தேவை அப்படின்றத நீங்க கால் பண்ணி பேசணும்னா 9176552121 இந்த நம்பர்லயும் நீங்க கால் பண்ணி பேசுங்க. ரைட், இப்போ என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுடைய பிரஸ் ரிலீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா என்டிஏல அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எப்போ எக்ஸாம்ஸ் நடந்தது, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன், மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன்ட்ரஸ்டட் தி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் கண்டக்டிங், இதெல்லாம் நம்மளுக்கு ஜென்ரல் ஏற்கனவே யார் என்ன நடத்துறா என்ன ஏதுன்றதெல்லாம் கொடுத்துருக்காங்க. 25, 26 ஜெய் மெயின் வந்து செஷன் 1 செஷன் 2 இது ரெண்டுமே நடத்தி முடிச்சாங்க. ஜனவரி செஷன் 1 நடந்தது. தென் வந்து பாத்தீங்கன்னா செஷன் வந்து ஏப்ரல்ல நடந்தது. ஏப்ரல்ல நடந்த செஷன் டேட் அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் என்னைக்கு டேட்ல நடத்துனாங்க அப்படின்றத நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஜனவரி செஷன் என்ன டேட்ல, ஏப்ரல் செஷன் என்ன டேட்ல. ஜனவரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ரிசல்ட்ஸ் வந்து கொடுத்துட்டாங்க. தென் கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம்ஸ் தான் இது நடந்தது. நிறைய செஷன்ஸ் இருந்தது. இதுல ஒரு 13 லாங்குவேஜ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீகேப் தான், சரியா? 13 லாங்குவேஜ்ல நடந்தது. நம்மளுக்கு தமிழ்ல வந்து பார்த்தீங்கன்னா பேப்பரும் வந்து கிடைச்சது. கிட்டத்தட்ட அவுட் சைடு இந்தியா கூட வந்து சென்டர்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15 சென்டர்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க. 531 எக்ஸாமினேஷன் சென்டர் இன் 300 சிட்டிஸ்ல வந்து நடந்தது. இது இன்க்ளூட் வந்து அந்த 15 வெளிநாடு கூட சென்டர்ஸ் இருந்தது. இதுல வந்து செகண்ட் பேப்பரும் வந்து நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. இன்னைக்கு இதுல சில விஷயங்கள் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜெண்டர் வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கேண்டிடேட் ரிஜிஸ்டர் இன் செஷன் 2. ஏற்கனவே செஷன் 1க்கு நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு அனலைஸ் வந்து கொடுத்துருந்தாங்க, அதை நம்ம பார்த்தோம். எவ்வளவு பேர் எழுதியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 லட்சம் பேர் செஷன் 2க்கு வந்து ரிஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. ஏற்கனவே செஷன் 2க்கு செஷன் 1க்கு யார் வந்தாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதுல எவ்வளவு நம்பர்ஸ்ன்றதை பார்த்தோம், ரைட்டா? செஷன் 2 ஏப்ரல் செஷன்ல பேப்பர் 1ல கேட்டகரி வைஸ் வந்து இங்க வந்து பாத்தீங்கன்னா பிஇ பிடெக்கு மட்டும் எத்தனை பேர் ரெஜிஸ்டர் பண்ணாங்க? 9 lakhs, ரைட்டா? அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரியா பிரிச்சு கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. ரெண்டாவது, எவ்வளவு ஷிஃப்ட் நடந்தது, அந்த ஷிஃப்ட்ல ஒவ்வொரு ஷிஃப்ட்லயும் எவ்வளவு பேர் இது பண்ணிருக்காங்க பாருங்க. டே 1, டே 2, டே 3, டே 4, டே 5 வரைக்கும் வச்சிருக்காங்க இல்லையா? இதுல ஷிஃப்ட் 1, ஷிஃப்ட் 2 ஒவ்வொரு நாளுக்குமே எவ்வளவு பேர் ரெஜிஸ்டர் கேண்டிடேட், ஷிஃப்ட் 1க்கு எவ்வளவு, ஷிஃப்ட் 2க்கு எவ்வளவு, டோட்டலா எவ்வளவு பர்சன்டேஜ் வந்து வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட பர்சன்டேஜ்னு எடுத்துக்கிட்டோம்னா 92ல இருந்து 94% வரைக்கும் 2-3 தான் ஹையஸ்ட். 94 வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் பர்சன். 92.7 வரைக்கும் 94.2. அப்ப ஆப்சென்ட் இருக்கதான் செய்யுது. என்ன கிட்டத்தட்ட ஒரு 6% ஆன ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னதான் ஜெய்க்கு வந்து விருப்பப்பட்டு அப்ளிகேஷன் போட்டாலும் 6% வந்து பாத்தீங்கன்னா ஆப்சென்ட் இருக்கதான் செய்யுது. அதை தான் இதுல கொடுத்துருக்காங்க. எவ்வளவு பேர் ரிஜிஸ்டர்டு, எவ்வளவு பேர் கேண்டிடேட் அப்பியர்டு, பர்சன்டேஜ் ஆஃப் இது கொடுத்துருக்காங்க. இது நம்மளுக்கு அந்த அளவுக்கு தேவையா? நம்மளுக்கு தேவைன்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா கூட பரவாயில்ல. The number of candidate registered and appeared for JEE main both session, நம்ம ஃபர்ஸ்ட் செஷன்லயும் ரெண்டாவது செஷனும் சேர்த்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 14 லட்சம் பேர் வந்து கொடுத்துருந்தாங்க. The number of unique candidates, அதுலயும் எழுதியிருக்கான் இதுலயும் எழுதியிருக்கான் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கிட்டு டோட்டல் கேண்டிடேட் இன் போத் செஷன் அப்படின்னு எடுத்துனா 14,75,103 14,75,103 இவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அப்ப ஜெஇ மெயினுக்கு வந்து எழுதியிருக்காங்க. லாஸ்ட் இயரை கம்பேர் பண்றப்ப இது நம்பர் வந்து கூட தான். The total number of unique candidate registered in both session, ரெண்டு செஷன்லயுமே பண்ணவங்க இது கொடுத்துருக்காங்க. தென் இது பாத்துக்கிடுங்க.
அடுத்தது the category wise cut off of NTA score for candidate to become eligible for JEE advance. இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய பேருக்கு சார் நான் ஜெயில பாஸ் பண்ணிட்டேனா, ஜெய் மெயின்ல பாஸ் பண்ணிட்டேனா, பாஸ்ன்றது கிடையாது. இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா you are eligible to write advance exam. யாரெல்லாம் அட்வான்ஸ் எக்ஸாம் இன்னைக்கு எழுத முடியும் ஜெய் மெயின்ல இந்த லிஸ்டுக்குள்ள இருக்கிறவங்க தான், இந்த பெர்சன்டைல்ல இருக்கிறவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா ஜெய் அட்வான்ஸ் எழுத முடியும். அந்த மாதிரி பார்த்தோம் அப்படின்னா யூ ஆர் அன்ரிசர்வ்டு கேட்டகரி எல்லாருமே 93.1023262% மேல இருந்து 100% வரைக்கும் யூ ஆர் எலிஜிபிள். அந்த மாதிரி இருக்கக்கூடிய கேண்டிடேட் எவ்வளோ 97,321 ஸ்டூடெண்ட் குவாலிஃபைட் ஃபார் ஜெனரல் கேட்டகரி. ஜெனரல் கேட்டகரியில கிட்டத்தட்ட 97,321 பேர் வந்து அட்வான்ஸ் எழுதுறதுக்கு குவாலிஃபை ஆயிருக்காங்க. இந்த குவாலிஃபை ஆனதுனால அவங்களுக்கு சீட் கொடுத்துருவாங்களா? நெவர். ரைட்டா? 31% ரிசர்வ்டு ஃபார் ஜெய் மெயின் மூலமா இதெல்லாம் போலாம். NIT போலாம், IIIT போலாம், சென்ட்ரல் ஃபண்டட் இன்ஸ்டிடியூஷன் போலாம். இந்த இதற்கெல்லாம் போறதுக்கு 97,321 ஸ்டூடெண்ட்ஸ் குவாலிஃபைட் டு ரைட். எதுக்கு? அட்வான்ஸ் எழுதுறதுக்கு. என்ன கேட்டகரியில? யூஆர்ல இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா எலிஜிபிள். அவங்களுக்கு எந்த பெர்சன்டேஜ்ல இருந்து எந்த பெர்சன்டேஜ் இருக்கு பாத்தீங்கன்னா 93.1023262% இருந்து 100% வரைக்கும் they are eligible. அப்ப இந்த மினிமம் தான் எடுத்துக்கணும். இதுக்கு மேல இருக்கிறவங்க கண்டிப்பா எலிஜிபிள். அதே போல அன்ரிசர்வ்டு PWBD கேண்டிடேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா 0.0079349% இருந்து they are eligible அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 93% வரைக்கும் மேல இருந்தாலும் வேணாம்னு சொல்ல மாட்டாங்க, இருக்க மாட்டாங்க. அதனால தான் அதை நிறுத்திருக்காங்க. ரைட்டா? 3,950 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எலிஜிபிள் இருக்காங்க PWD கேண்டிடேட். PWD வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5% ஒவ்வொரு கேட்டகரியிலுமே நம்மளுக்கு சீட் ரிசர்வேஷன் இருக்கு. ரைட், அதை பாத்துங்க. தென் EWSல வந்து பாத்தீங்கன்னா 80.3830119% மேல யார் இருக்கீங்களோ they are eligible to write JEE advance exam. Then OBC all 79.313582% மேல யாரெல்லாம் இருக்குமோ அப்ப என்ன கொடுத்துருக்காங்க? இதுதான் பேஸ் லெவல். இதுக்கு கீழே இருந்தா நாட் எலிஜிபிள். 79.431358% மேல யாரெல்லாம் இருக்கீங்களோ they are eligible. அதுக்கு மேல எவ்வளவு பேர் இருக்காங்க? 67,614 பேர் இருக்காங்க. 67,614 students are qualified to write advanced exams. Then SC ல எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 37,519 பேர் eligible to write advanced exam. 61.1526933 இதுக்கு மேல இருக்கிறவங்க எலிஜிபிள். தென் ST கேண்டிடேட்டுக்கு பார்த்தோம் அப்படின்னா 47.90264665 18,823 ஸ்டூடெண்ட். சரி, உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து சீட் கிடைச்சிருமா? சீட் வந்து கிடைக்காதாக. என்ன சொன்ன மாதிரி 31% ரிசர்வ்டு ஃபார் யாருக்கு? ஜெனரல் கேட்டகரி. 5 வந்து பாத்தீங்கன்னா ஹரிசான்டல் ரிசர்வேஷன் எல்லாத்துலயுமே 5% ஃபார் PWD கேண்டிடேட். தென் வந்து நம்ம 27% வந்து யாருக்கு? OBC கேண்டிடேட்டுக்கு. தென் EWSக்கு வந்து 10% 2. தென் வந்து SCக்கு வந்து பாத்தீங்கன்னா 15%, 7.5% வந்து யாருக்கு? ST கேண்டிடேட்டுக்கு. அப்ப எவ்வளவு சீட்ஸ் இருக்குன்னு பாருங்க. இந்த சீட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு வந்து ஒரு 40,000 ஸ்டூடெண்ட்ஸ் வரைக்கும் எதுக்கு போவாங்க? IIT போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ரைட்டா? மேல கீழே கொஞ்சம் ரேட்லாம் மாறும். அப்ப மீதி இருக்கிறவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அப்ப ஒவ்வொரு கேட்டகரியில எவ்வளவு சீட்ஸ் இருக்கு அப்படின்றத ஸ்பிளிட் பண்ணி தூக்கிட்டோம் அப்படின்னு வச்சுங்களேன், நம்மளுக்கு ஒரு அடுத்த லெவலுக்கு நம்ம அப்ரோச் பண்ணலாம். JEE அட்வான்ஸ் போலாம். இப்ப JEE மெயினுக்கு வந்து யாரெல்லாம் எழுதிருக்கீங்களோ அட்வான்ஸுக்கு அப்ளை பண்ணுங்க. ரைட்டா? பயப்படாதீங்க, பிராக்டிஸ் பண்ணுங்க. அதுக்கு தான் RGR அகாடமில வந்து ஒரு ஷார்ட் டேர்ம்க்கு வந்து ஒரு கிராஷ் கோர்ஸ் கொடுக்குறோம். அதுல வந்து நம்ம பேப்பர்ல இருக்கக்கூடிய அட்வான்ஸோட பேப்பர், அதனுடைய யூனிட் வைஸ் டெஸ்ட், தென் பார்ட் டெஸ்ட், அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபுல் டெஸ்ட் அந்த மாதிரி ஃப்ரேம் பண்ணி அந்த பேப்பர் எல்லாம் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பரை ஒர்க் அவுட் பண்ணி டெஸ்ட் வச்சு அது பண்ணலாம்னு ஒரு ஐடியால இருக்கும். உங்களுக்கு ஐடியா இருந்ததுன்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கூகுள் ஷீட் கொடுத்துருக்கோம், ஃபில்அப் பண்ணுங்க. இல்லைன்னா கால் பண்ணி டைரக்டா 9176752121 இந்த நம்பருக்கு சொல்லுங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யாரெல்லாம் அட்வான்ஸ் குவாலிஃபை எழுதணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே JEE இந்த பர்சன்டேஜ் இருக்கிறவங்களுக்கு மேல இருந்தாங்கன்னா ஃபார்வர்ட் பண்ணிடுங்க. இதை நோட் பண்ணி வச்சுக்க, இதை சொல்லுங்க. நிறைய பேருக்கு தெரியாது நான் பாஸா அப்படின்னு கேட்கறாங்க. பாஸ் ஃபெயில்லாம் கிடையாது. யாரெல்லாம் இந்த கேட்டகரிக்குள்ள மேல இருக்காங்களோ, இதுக்கு மேல இருக்காங்களோ they are eligible to write advanced exams. ரைட்டா? ஓகே. அதுக்கு அடுத்தது சில டீடைல்ஸ் வந்து தகவல் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஜெண்டர் வைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கேண்டிடேட் ரிஜிஸ்டர்ட் இன் பேப்பர் 1. இது நம்மளுக்கு தான் பார்த்தோம் மொத்தமா எவ்வளவு பேர் அப்படின்றது. இது சும்மா ஒரு இது வேணும்னா நீங்க போயிட்டு NTA வெப்சைட்ல இருக்கு, டவுன்லோட் பண்ணி இதெல்லாம் பாத்துங்க. தென் வந்து அகைன் வந்து பேப்பர் 1 டிஸ்ட்ரிபியூஷன் ஜெண்டர் வைஸ் கொடுத்துருக்காங்க. இது டோட்டல் கொடுத்துருக்காங்க, இது ஜெண்டர் வைஸ் கொடுத்துருக்காங்க. BE BTECக்கு தென் வந்து பாத்தீங்கன்னா PWD கேண்டிடேட் எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு இதையும் கொடுத்துருக்காங்க எவ்வளவு பேர் அப்படின்னு.
Then the following candidate is ascending order of application number have obtained NTA score of 100 in JEE main paper. யாரெல்லாம் இது வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ராஜஸ்தான் ஸ்டூடெண்ட் 2 பேர் வாங்கியிருக்காங்க, வெஸ்ட் பெங்கால் ஸ்டூடெண்ட் 2 பேர் வாங்கியிருக்காங்க, மகாராஷ்டிரா ஸ்டூடெண்ட் ஒருத்தர் வாங்கியிருக்காங்க, அகைன் ராஜஸ்தான் இன்னொருத்தர் இருக்காரு, அப்புறமா வந்து கர்நாடகால ஒருத்தர் இருக்காரு, தெலுங்கானா ஒருத்தர் இருக்காரு, குஜராத் இருக்காரு, டெல்லி இருக்காரு, ராஜஸ்தான் அகைன் ஒரு பையன் 12th இருக்கான், 12th பிளேஸ்ல வந்திருக்கு. தென் உத்தரப்பிரதேஷ், ராஜஸ்தான், உத்தரப்பிரதேஷ், தெலுங்கானா, மகாராஷ்டிரா, ராஜஸ்தான். பாத்தீங்கன்னா மேக்சிமம் ராஜஸ்தான் தான் இந்த வாட்டி போட்டி போட்டு ஏதோ பண்ணிருக்காங்க, ரைட்டா? ஏன்னா இங்கெல்லாம் எங்க வந்துருது வெளியில அப்படின்ற மாதிரி ராஜஸ்தான் கோட்டால வந்து எல்லாம் காலியா வந்தாங்க. பட் இப்ப கோட்டால வந்து ஒரு ப்ரூவ் பண்ணி காட்டணும், நிறைய பேர் வந்து அங்க இருந்துதான் பாஸ் பண்றாங்கன்னு நிறைய ராஜஸ்தான் வந்திருக்கு, தெலுங்கானா வந்திருக்கு. தென் நம்ம தமிழ்நாடு எங்க போச்சு? இந்த லிஸ்ட்ல டாப் 100% எல்லாம் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் காணும், ரைட்டா? எல்லாருமே மாறுதட்டி சொல்லிப்பாங்க, நாங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டுல வந்து நான் வந்து ஐஐடிக்கு வந்து பசங்களை ப்ரொடியூஸ் பண்றோம், நாங்க தான் டாப்பர்ஸ் கொடுக்குறோம் அப்படின்னா சும்மா அங்க இருக்கிற ரிசல்ட் எல்லாம் இங்க போட்டுட்டு காமிச்சிக்கிறது, பிளான் பண்றது. உண்மையாலேயே நடக்குதா அப்படின்றது பெரிய கொஸ்டின் மார்க், பார்த்து ஏமாந்துடாதீங்க, ரைட்டா? ஓகே. தென் ஸ்டேட் வைஸ் டாப்பர்ல அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஸ்டேட் வைஸ் டாப்பர் லிஸ்ட் கொடுத்துருக்காங்க. நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்ட் இதுல இருக்காரான்னு பார்க்கலாம். இந்த டாப்பர் எவ்வளவு எடுத்திருக்காருன்றதும் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா சில பேர்லாம் கிளைம் பண்ணுவாங்கல்ல, இங்கே சென்னையில போடுவாங்க, ஆல் இந்தியா இன்ஸ்டியூட்டா இருக்கும். பட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், நிறைய இன்ஸ்டியூட்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆல் இந்தியா டாப்பரை போட்டு ஆல் இந்தியா ரேங்க் 1ன்னு போட்டு இங்க வந்து தமிழ்நாட்டுல போட்டு பசங்க இங்க தான் எடுத்தாங்கன்னு போட்டு இருப்பாங்க. ஆக்சுவலா அது எழுதி இது எடுத்திருக்காங்களா அப்படின்றத நீங்க இங்க பாருங்க. எங்க இருக்கு தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிறேன், இங்க பாருங்க ஒருத்தர் யாரையோ காட்டுறாங்க, பிரதீஷ் காந்தி எஸ். அவர் கூட வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு பேரே காணும், இது வந்து வடக்கு பேரா இருக்கு. ஆனா கிளைம் பண்றது என்ன பண்ணுவாங்க, இங்க இருக்கிற ஸ்டூடெண்ட் தான் அப்படின்ற மாதிரி தான் கிளைம் பண்ணுவாங்க. பிரதீஷ் காந்தி வந்து பாத்தீங்கன்னா 99.9991051058 இந்த பர்சன்டேஜ் வந்து எடுத்திருக்காங்க, ரைட்டா? இந்த செக் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு ஆக்சுவலா தெரியும், பசங்களுடைய பேரை வச்சே பார்த்துக்கலாம் நம்ம தமிழ்நாடு ஸ்டூடெண்டா இல்லையா அப்படின்ட்டு. நிறைய பேர் இதை வச்சும் பிளான் பண்ணி அட்மிஷன்ஸ்க்காக ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. எங்களை மாதிரி இன்ஸ்டியூட்ஸ்லாம் இருக்காங்க பாருங்க, நாங்கெல்லாம் உண்மையா போடுவோம், நம்ப மாட்டாங்க. இதெல்லாம் வந்து ஃபோக்கஸ்டா வந்து பாத்தீங்கன்னா ஆல் இந்தியா ரேங்க போட்டோமே அப்படியே ஆச்சு, ஓ வந்துருச்சா ஓடுன்னு ஓடுவாங்க, ரைட்டா? பாத்துக்கிடுங்க, ஏமாறாதீங்க. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் கேட்டகரி டாப்பர்ஸ் இது கொடுத்துருக்காங்க. ஜெனரல் கேட்டகரியில டாப்பர்ஸ் என்ன மார்க் ஒவ்வொன்றுத்தையும் கொடுத்துருக்காங்க. தென் வந்து இடபிள்யூஎஸ்ல டாப்பர் மார்க் கொடுத்துருக்காங்க. தென் ஓபிசில டாப்பர் மார்க் என்னன்னு கொடுத்துருக்காங்க. தென் வந்து எஸ்சி எஸ்டில டாப்பர் மார்க் என்னன்னு கொடுத்துருக்காங்க, ரைட்டா? இது ஒவ்வொன்றுமே கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்து எஸ்சியில கூட வந்து பாத்தீங்கன்னா 100% எல்லாம் இருக்கு, செக் பண்ணிக்கிடுங்க. தென் பிடபிள்யூ கேண்டிடேட் கொடுத்துருக்காங்க. பிடபிள்யூ கேண்டிடேட் எவ்வளவு பேர் இருக்காங்க பாருங்க, பிடபிள்யூ ஜெனரல் வைஸ் டாப்பர்ஸ். ஓகே, அசெண்டிங் ஆர்டர். அதுக்கு அடுத்தது வந்து இது எப்படி பர்சன்டேஜ் வந்து கால்குலேட் பண்ணணும்னு நம்மளுக்கு ஒரு லிஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப தேவையில்லை. நம்மளுக்கு தேவைன்றது நான் குவாலிஃபைடா இல்லையா, நான் அட்வான்ஸ்க்கு ரெடி ஆகணுமா இல்லையா, இந்த தகவல் வந்து நம்ம போட்டிருக்கோம். இதை யாரெல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஜிஇ எழுதியிருக்காங்களோ இல்ல அடுத்த வருஷத்துக்கு யாரெல்லாம் ரெடி ஆகுறாங்களோ அவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்கறதுக்கும் இந்த பர்சன்டேஜ் வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணி விட்டுருங்க, சரியா? நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏதாவது அட்வான்ஸ் ப்ரோக்ராம் ட்ரெயின் ஆகணும் அப்படின்ற மாதிரி இருந்துங்க அப்படின்னா RJR அகாடமி நம்ம வந்து இமிடியேட்டா ஸ்டார்ட் பண்றோம். வர வாரத்துல பசங்களுக்கு சொல்லிடுங்க. நீங்க ஜிஇ மெயின் யாரெல்லாம் குவாலிஃபை பண்ணிருக்கீங்க, ஜிஇ அட்வான்ஸ்க்கு அப்ளை பண்ணுறத ப்ராசஸ் நீங்க இமிடியேட்டா வந்து என்ன டேட் கொடுக்குறாங்களோ அந்த டேட்ல பண்ணிடுங்க. இல்ல சார் எனக்கு இந்த வருஷம் நான் எதிர்பார்த்த மார்க் வரல சார், நான் 1 இயர் வெயிட் பண்ணி டிராப் பண்ணி எப்படி இருந்தாலும் அடுத்த வாட்டி ஐஐடி சீட்டு வாங்கணும், அட்லீஸ்ட் NIT என்ன நான் போகணும், நான் ஒரு வருஷம் நான் டிராப் பண்ணா கூட பரவாயில்ல அப்படின்னா RJR அகாடமி கண்டக்டிங் 1 இயர் டிராப்பர்ஸ் ப்ரோக்ராம். நான் 1 இயர் வெயிட் பண்ணி படிக்கணும் அப்படின்னா we are starting the classes. இமிடியேட்டா நம்ம ஸ்டார்ட் பண்றோம். இப்போ ரிசல்ட் வந்துருச்சு, உங்களுக்கே தெரியும் இதுல நான் குவாலிஃபை ஆகல அப்படின்றது தெரியும், அடுத்த வாட்டிக்கு நான் பண்ணி ஆகணும் அப்படின்னு தெரியும். அந்த மாதிரி ஐடியா இருக்கு. நான் எந்த இன்ஜினியரிங் காலேஜும் போற ஐடியா இல்லை. ஆனா என்னுடைய வந்து கோல் வந்து NITயோ இல்லை IIT தான் போகணும் அப்படின்னா இமிடியேட்டா RJR அகாடமிக்கு கால் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுங்க. நம்ம வந்து மேல வந்து கிளாஸஸ் வந்து ஸ்டார்ட் பண்றோம், ரைட்டா? உங்களுக்கு அகைன் ஜாயின் பண்ணோம்னா சொன்ன மாதிரி கூகுள் ஷீட் வந்து கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷன்ல. உங்க நேம் ஃபில் பண்ணுங்க, எங்க ஆஃபீஸ்ல இருந்து கால் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இல்ல நீங்களே என்கிட்ட டைரக்டா பேசணும்னா 9176552121 இந்த நம்பர்ல கால் பண்ணி என்கிட்ட நீங்க தாராளமா பேசலாம். தேங்க்யூ.